ஜார்ஜ் மரியான் ஒரு காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கைதி திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரியாக நடித்து புகழ்பெற்றவர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்திலிருந்து சினிமா ஆசைகளோடு தனது 20 வயதில் சென்னைக்கு வந்திருக்கிறார். பின் நாட்களில் கூத்துப்பட்டறையில் இணைந்து 100க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த இவரின் திறமையை பார்த்த நடிகர் நாசர் அவரின் மாயன் திரைப்படத்தில் வாய்ப்பளிக்க ஒரு குணச்சித்திர நடிகராக ஏஎல் விஜய் இயக்கிய பொய் சொல்ல போறோம், சைவம், தெய்வ திருமகள், மதராசப்பட்டினம் போன்ற திரைப்படங்களில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த நேரத்தில் கம்பீரம் திரைப்படத்தில் சரத்குமாருடன் காவல்துறை அதிகாரியாக நடிக்க வாய்ப்பு வந்தபோது இவர் அங்கு சென்றிருக்கிறார். அங்கு பல உருவ கேலிகளுக்கு ஆளாகி மிகவும் அவமானப்பட்டு வெளியே வந்தாராம். பிற்காலங்களில் அதே காவல்துறை அதிகாரியாக கைதி திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அதை சிறப்பாக நடித்து முடித்திருந்தார். அதன் காரணமாக பிகில், லியோ, கலகலப்பு போன்ற திரைப்படங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தி இன்று தமிழ் ரசிகர்களால் மிகவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு குணச்சித்திர நடிகர் எனும் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் ஜார்ஜ் மரியான். நடிகர் பாலா சிங் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வில்லன் நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பள்ளி காலத்திலிருந்தே நடிப்பின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தாராம். இதனால் கல்லூரி படிப்பை முடித்த பின் சென்னைக்கு வந்து தேசிய நாடகப் பள்ளியில் முறையான நடிப்பை பயின்றவர். அதன் பின்னாட்களில் பல மேடை நாடகங்களிலும் நடித்திருக்கிறார். தொடர்ந்து மேடை நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த பாலா சிங் மலை முகலிலே தெய்வம் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமாயிருக்கிறார். அதன் பின்னாட்களில் மலையாள திரையுலகில் பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியவர் நாசர் இயக்கி நடித்த அவதாரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிலும் அறிமுகமானார். இந்தியன், ராசி, புதுப்பேட்டை, விருமாண்டி உள்ளிட்ட பல படங்களில் இவரது நடிப்பு வெகுவாக பேசப்பட்டது. தனது யதார்த்தமான நடிப்பு திறமையால் பலரையும் கவர்ந்திருந்த பாலா சிங் கடைசியாக ஆர்யா நடிப்பில் வெளியான மகாமுனி திரைப்படத்தில் நடித்திருந்தார். சினிமா மட்டுமன்றி பல்வேறு சின்னத்திரை தொடர்களிலும் நடித்திருக்கும் இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு கடுமையான காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு தனது 67 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். போஸ் வெங்கட் ஒரு நடிகராக, இயக்குனராக, திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். போஸ் வெங்கட்டின் இயற்பெயர் வெங்கடேசன். இவரது குடும்பம் ஆந்திராவில் இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறது. தனது 17 வயதில் சினிமாவில் நடிகராக விட வேண்டும் என்பதற்காக வாய்ப்புகளை தேட துவங்கியவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாம். இதனால் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்தவர் ஒரு கட்டத்தில் சீரியல்களில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவே சன் டிவியில் ஒளிபரப்பான மெட்டி ஒளி நாடகத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பரிச்சயமானார். இதன் மூலம் 2003ஆம் ஆண்டு பாரதி ராஜாவின் ஈரநிலம் என்னும் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமாகி பிற்காலங்களில் சிவாஜி, கோ, கவன், தலைநகரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் போஸ் வெங்கட் கடைசியாக கன்னிமாடம் மற்றும் சார் என 2 திரைப்படங்களை இயக்கியும் இருந்தார். 2003ஆம் ஆண்டு நடிகை சோனியாவை திருமணம் செய்து கொண்டவர். சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் எங்களது குடும்பம் ஆந்திராவை பூர்வீகமாக இருந்தாலும் எனக்கு எனது தாய்மொழி தெலுங்கு தெரியாது. என்னை வாழ வைத்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். அவர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டுள்ளேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.